இப்போ நம்ம சிம்பிளா எல்லோ சாஃபயர், ப்ளூ சாஃபயர் டிஃபரன்ஸ் என்னன்னு சயின்ஸ் பேசிஸ்ல புரிஞ்சுக்கலாம். ரெண்டும் சேம் மினரல் தான். அதுக்கு கோரண்டம்னு சொல்லுவாங்க. கெமிஸ்ட்ரியில பார்த்தா இது அலுமினியம் ஆக்சைடு Al2O3 அப்படின்னா கொஸ்டின் வரும். சேம் மினரல்னா கலர் ஏன் வேற இருக்கு? அது ட்ரேஸ் எலிமெண்ட்ஸ் காரணம் தான். எல்லோ சாஃபயருக்கு கலர் ஐரனால வரும். அதனால லைட் எல்லோ இருந்து கோல்டன் ஷேடு வரை இருக்கும். ப்ளூ சாஃபயருக்கு ஐரனும் டைட்டேனியமும் சேர்ந்து ரியாக்ஷன் ஆகும். அதனால அந்த டீப் ப்ளூ கலர் வரும். லைட் ப்ளூ இருந்து டார்க் நேவி வரை இருக்கும். ஃபார்மேஷன் பற்றி பார்த்தா இந்த ரெண்டு கல்லும் பூமிக்குள்ள டீப்பாக ரொம்ப ஹை ஹீட்டு ப்ரெஷரில் மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸாக உருவாகுது. அலுமினியம் ரிச் ராக்ஸ் ஸ்லோவாக கிறிஸ்டலைஸ் ஆகி கொரண்டம் ஆகும். அதுக்கப்புறம் எர்த் மூவ்மெண்ட்ஸ் மூலமாக மேலே சர்ஃபேஸுக்கு வரும். அதனால தான் எல்லா இடத்துலையும் கிடைக்காது. ஸ்ரீலங்கா, மியான்மார், மடகஸ்கர், தாய்லாந்து மாதிரி பிளேசஸில் தான் மெயின்லி கிடைக்கும். ஸ்ரீலங்கா எஸ்பெஷலி yellow சாஃபயருக்கு ரொம்ப ஃபேமஸ். ப்ளூ சாஃபயர் ஸ்ரீலங்கா, காஷ்மீர், மடகஸ்கார்ல இருந்து அதிகமாக வரும். இப்போ மார்க்கெட்ல முக்கியமான மேட்டர் ஹீட்டடு மற்றும் அன்ஹீட்டட் சாஃபயர்ஸ். இப்போ மார்க்கெட்ல இருக்கிற சாஃபயர்ஸ்ல மெஜாரிட்டி ஹீட் ட்ரீட்டட் தான். ஹை டெம்பரேச்சர் யூஸ் பண்ணி கலர் கிளாரிட்டி இம்ப்ரூவ் பண்ணுவாங்க. ஸோ இது இண்டஸ்ட்ரியில காமன் ப்ராக்டிஸ் தான். ஆனால் நேச்சுரல் ஸ்டேட் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். அன்ஹீட்டட் சாஃபயர்ஸ்னா எந்த ட்ரீட்மெண்ட்டமும் இல்லாமல் ஒரிஜினல் ஃபார்மில் இருக்கும். அதனால இது ரேரு. அதனாலவே ப்ரைஸ் கூட அதிகம் இருக்கும். சிம்பிளாக சொல்லணும்னா yellow சாஃபயரும் ப்ளூ சாஃபயரும் கெமிக்கலாக சேம் தான். ஆனால் கலர், ஆரிஜின், ட்ரீட்மெண்ட் தான் அவங்க வேல்யூ, டிமாண்ட் டிசைட் பண்ணும். இதை புரிஞ்சுக்கிட்டாதான் சரியான கல்லை செலக்ட் பண்ண முடியும்.